வணக்கம் மக்களே. சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் இந்த புழல் நீர்த்தேக்கம்ன்றது தான் தற்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த 8 மணிக்கு இந்த காணொலி வாயிலாக கண்டு கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த ஏரி முழுக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க வீடுகளில் இருக்க கழிவு முழுக்க இந்த ஏரிக்குள்ளே தான் சேருது. அதனால் என்ன ஆகுதுன்னா, முழுக்க பாருங்கள், ஏரி முழுக்குமே பாழாகிட்டு வருது. பாருங்கள், முழுக்க ஆகாய தாமரை முழுக்க பறந்துருக்கு. பாருங்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்க இந்த ஏரி, சுற்று வட்டாரத்தில் இருக்க இந்த கழிவு நீர் முழுக்க இங்கே தான் வருது. பாருங்கள் குப்பை, இந்த குப்பையை கொண்டாந்து இங்கே போட்டிருக்கானுங்க. பாருங்கள், மக்கள் வெளியேந்து வர குப்பைகள் வீடு காலி பண்ணுறது, வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறது, மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஏரி தான் முழுக்க புகலிடமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, குடிநீர் சென்னை மாநகர குடிநீர் தர இந்த ஏரி இப்படி பாழ்பட்டு இருக்கு. இதை மக்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பதிவு போடுங்க. அரசுத்துறை அதிகாரிகளும் இந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க. இந்த ஏரியை பார்க்கவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கிற ஷூ, டயர் கீர் எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே தான் போடுறானுங்க. ஏரி முழுக்க பாழாகிட்டு இருக்கு. இது மெட்ரோ வாட்டர் இந்த தண்ணியை வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த தண்ணியை நல்ல தண்ணின்னு சொல்லி நம்ம குடிநீர் வாரியம் நமக்கு எல்லாம் வரி போட்டு வாங்குது. ஆனால் இந்த ஏரி பாருங்கள், முழுக்க இந்த தண்ணி சாக்கடை தண்ணியை தான் நமக்கு குத்தி பண்ண கொடுக்குறாங்க. இந்த பதிவெல்லாம் போடுங்க மக்களே. சென்னை மாநகர குடிநீர் ஏரி இந்த மாதிரி பாழாயிட்டு இருக்கு, நீர்நிலையில் பாழாயிட்டு இருக்குது. குடிநீர் ஆதாரமான விளங்கும் இந்த ஏரி இந்த பாழ்பட்டு போய் கிடக்குது. இதை கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஒரு தீர்வு அரசு தான் தெரியணும். பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறையை தான் இதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். இல்லைன்னா இந்த ஏரி வெகு விரைவில் சாக்கடை குட்டையாக மாறுறதுக்கான காலம் வெகு விரைவில் இருக்குது. அதனால் மக்கள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சிங்க மக்களே. நன்றி. புழல் ஏரி அறப்பத்தேரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம். ஒரு மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அவங்களுடைய குப்பைகளை அவங்கவுங்க வீட்டில் சேகரித்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த நாளில் இதை குப்பை தொட்டின்னு அந்தந்த வீட்டுக்கு பின்புறத்தில் சேகரித்து வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் தந்த நீர்நிலைகளில் தான் கொட்டுறாங்க. தனி மனித ஒழுக்கம் வர்ற வரைக்கும் இந்த பாதிப்பை நம்ம தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். Yeah.